இங்க அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போர்ல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னோட இந்த கேபிள சார் கட் பண்ணிடுவாரு. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் செஞ்சோம். காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக் இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயில செக் இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்திருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளான போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா? உன் பார்வையில தான் ஏதோ கோளாறுது. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்க எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணல. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடயமாவது விட்டுட்டு போயிருப்பான். இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க சார். எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இங்க என்னமோ இருக்கு. கிடைச்சிருச்சு சார். ராஜு என்கிட்டதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வேலைங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும் அவனோட கை.
ஒரு முறை நீங்க அவனை பாத்தீங்கன்னா போதும் சார், சொக்க தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான பேரு ஸ்வீட்டி. ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அதாவது புது ஃப்ரெண்ட பத்தி இல்ல புது வேலைய பத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது வித்தியாசம்? அவன் ஆளே வித்தியாசமானவன் தான். கடைசியா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் எவ்வளவோ சொன்னேன், கல்யாண சீசனு நல்லா செய்யணும்னு. வேலை எங்க கேட்டான்? நல்ல வேலை ஏதாவது வெளியே கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. கிளம்பிட்டான். லாஸ்டா நடந்த கல்யாணம் எது? எங்க? துபே சாரோடது. ரோஷன் ரோஷன் துபே தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி. அதை ஏன் கேக்குறீங்க? 45 வயசு மனுஷன், இப்ப அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஹோட்டல் டிலைட்ல அந்த கல்யாணம். கல்யாண வீடியோ சுத்திட்டாருல? உங்ககிட்ட இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரு? இவன் தாங்க ராஜு. இந்த 2 பேரு? இவனா? இவன் சோமு. ஹோட்டல் டிலைட்ல வேலை பாக்குறான். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. யாராவது கெஸ்டா இருக்கும். ஹோட்டல் டிலைட். ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான்னா அவன் பக்கத்துல நம்மளால நெருங்க கூட முடியாது. அவனை தடுத்தே ஆகணும். இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. எனக்கு ஏதாவது பேசணும்னா நானே ஃபோன் பண்றேன். டைம் லைக் த சோல். பெயிண்டிங்கை பற்றி சொன்னேன் சார். கலைஞனோட வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு ரூபம், வெவ்வேறு ஆத்மா. கடந்த காலத்தோட முகமும் நிகழ்காலத்தோட முகமும் அப்புறம் எதிர்காலத்தோட முகமும் வெறும் 5000 ரூபாய் தான் சார். $10,000. கலைக்கு 5, கலைஞனுக்கு 5. தேங்க்யூ. இதை பேக் பண்ணி கொடுங்க. ஓகே சார். டேய் தம்பி, இரு. இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு இருக்க? அது ஒரு ராத்திரியில. வா, நான் கொண்டு போய் விடுறேன். இல்லங்க, என் வீடு இங்கதான் இருக்கு. நானே போய்க்கிறேன். இல்லடா. ஏய், உன்னை அன்பா கூப்பிடல, ஆர்டர் போடுறேன். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். அட திருட்டு பயல, கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள பதில் சொல்ல ஆரம்பிச்ச. கேள்வி கேட்க விடுறா. சார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார். அது சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க ஒரு ஆள் வந்தான். கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிட்டு கையில எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பான். அப்படியே ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி. அவன் கூட ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சார், எவ்வளவு பேர் வராங்க போறாங்க சார். நான் யாருன்னு சார் ஞாபகம் வச்சிருப்பேன்.